வங்கக்கடல்ல உருவாகி கரையை கடக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பெஞ்சல் புயல் இன்னும் சில மணி நேரங்களில் கரையை கடக்க இருக்கிறது. ஆனால் இந்த புயல் உருவாவதற்கு முன்பே பல விமர்சனங்களை சந்தித்திருக்கக்கூடிய ஒரு புயல். இந்த புயல் தற்பொழுது கரையை கடக்கக்கூடிய முன்பாக தமிழகத்தின் வட மாவட்டங்களில் மழையை வாரி இறைத்திருக்கிறது. இந்த புயலால் நமக்கு நேற்று வரையிலும் பெரிய அளவிலான மழையோ காற்றோ பாதிப்பு இல்லாத சூழலில் இன்று காலையிலிருந்து அதீத மழை பொழிவை ஏற்படுத்தியிருக்கிறது. இது எப்படி சாத்தியமானது என்பதற்கான அறிவியல் பூர்வமான விளக்கங்களை வானிலை ஆய்வு மையம் நமக்கு தரவுகளாக கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாம். இப்போ இந்த புயலுடைய நிலை என்பது இதுதான், இதோடைய பாதை என்பது இதுதான். இந்த புயலோட பாதை இன்னும் சில மணி நேரங்களுக்குள்ளாக கரைக்கு கிட்டே இருக்கு. இன்னும் 50 கிலோமீட்டர் தொலைவில் மாமல்லபுரத்துக்கும் புதுவைக்கும் காரைக்காலுக்கும் இடையில் அதனுடைய காற்று வேகம் அதிகமாக இருக்கும் எனவும் சொல்லப்பட்ட சூழலில் வடப்பகுதிகளில் காற்றுடைய வேகம் அதிகமாக இருக்குது. குறிப்பாக அந்த புதுவைக்கு வட திசையில் இருக்கக்கூடிய மாமல்லபுரம் வரையிலுமான பகுதிகளுக்குள்ளாக காற்று வேகம் அதிகமாக இருக்குது. அந்த அளவுக்கு இது கரையை இன்னும் வேகமாக நெருங்கியிருப்பதாக தரவுகள் சொல்லப்படுது. இந்த சூழலில் இது இன்னும் சில மணி நேரங்களில் கரை கடக்கிறதுக்கு முன்பாக இதனால் எப்படி சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இந்த மழைப்பொழிவு சாத்தியமானது என்பதை ஒரு காணொலியாக நம்ம பார்ப்போம். இப்போ இந்த புயல் நவம்பர் 25 தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருப்பெற்றது. அதிலிருந்து அதனுடைய நகர்வு நேராக இலங்கையை நோக்கியவாறு தான் இருந்தது. தொடர்ந்து அது வடமேற்கு திசையில் நகர்ந்து நவம்பர் 26 இலங்கையினுடைய திருகோணமலைக்கு அருகே இலங்கையுடைய கடலோர பகுதியில் ஒட்டியவாறு நிலை கொண்டிருந்தது. அங்கு இருந்தபடி அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. அதனைத் தொடர்ந்து அதனுடைய நகர்வில் பெரிய அளவிலான மாற்றங்கள் எதிர்பார்க்கப்பட்டன. குறிப்பாக இது புயலாக வலுப்பெறுமா அல்லது வலுப்பெறாமலே கரையை கடக்குமா என்பதெல்லாம் பெரிய கேள்விக்குறியாக இருந்த நேரம் அது. அந்த நேரத்தில் தான் இந்த புயல் 27 இலங்கையினுடைய வடகடலோர பகுதிகளில் நீண்ட நேரம் அங்கேயே நிலை கொண்டிருந்தது. அதாவது இந்த புயலினுடைய நம்ம 27 அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருந்த நேரங்கிறது மிகவும் முக்கியமான ஒரு நேரம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் அது புயலாக வலுப்பெறாது, வலுவிழந்துவிடும் என்ற ஒரு தகவலுக்கெல்லாம் வானிலை ஆய்வும் தரவுகளை திரட்டி கொண்டு அதுக்கான விளக்கங்களை கொடுத்த நேரம். அந்த நேரத்தில் அது நகர முடியாமல் இருந்ததுக்கும் வலுப்பெற முடியாமல் இருந்ததுக்குமான காரணங்களை வானிலை ஆய்வும் தெளிவுபடுத்தியிருந்தாங்க. ஆனால் அதற்கு பிறகும் அது புயலாக வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நம்பப்பட்ட சூழலில் தொடர்ந்து அதனுடைய நகர்வு மேற்கு நோக்கி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மாறாக அது நவம்பர் 28 வடகிழக்கு திசையில் நகர்ந்து நிலப்பரப்பை விட்டு விலகி சென்றது. இது விலகி சென்றதன் காரணமாக நமக்கு அந்த வாய்ப்பு, அதாவது இந்த நவம்பர் 28 நகர்ந்து சென்றதுக்கு பிறகாக மழை வாய்ப்பு பெரிதும் குறைந்திருந்தது. இதனால் நமக்கு மழையோ அல்லது காற்றோ பெரிதளவில் பாதிப்பு ஏற்படுத்தாது என்ற ஒரு நிலைக்கு வந்த பொழுது இதில் பெரிய ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. அதாவது நவம்பர் 28 பிறகு இது மீண்டும் நவம்பர் 29 வாக்கில் வரும் பொழுது மீண்டும் புயல் என்ற நிலையை அடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றதை வானிலை ஆய்வு தெரிவித்திருந்தாங்க. இது ஒரு அசாத்தியமான ஒரு நிகழ்வாக நாம் பார்க்க முடிகிறது. ஏனெனில் வானிலை தரவுகளில் இது புயலாக வலுப்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை என்று வானிலை ஆய்வு மையம் தீர்மானித்து விட்ட பிறகும் தனக்கான காரணிகள், ஆதரவான காரணிகளை கொண்டு இது மீண்டும் புயலாக வலுப்பெறக்கூடிய வலுவை பெற்றிருந்தது. அதற்கான காரணங்களையும் வானிலை ஆய்வு தெரிவித்திருந்தாங்க. இந்த நேரத்தில் வானிலை ஆய்வு மையத்துடைய கணிப்பு மிகவும் விமர்சனத்துக்குள்ளாகப்பட்டது. இப்போ நம்ம நவம்பர் 29 அது புயலாக வலுப்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டு அது வலுப்பெற்று நமக்கு கரையை நோக்கி நகர்ந்து வருகிறது என்ற ஒரு அறிவிப்பையும் வானிலை ஆய்வு கொடுத்திருந்தாங்க. அப்போதும் நமக்கு மழைக்கான வாய்ப்பு பெரிய அளவில் இல்லை. இத்தனைக்கும் நமக்கு சிவப்பு நிற எச்சரிக்கைலாம் கொடுக்கப்பட்டது. 5 மாவட்டங்களில் சிவப்பு நிற எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க. அதில் இறுதியாக இரவு நேரத்தில் நாகப்பட்டினத்துக்கும் மயிலாடுதுறைக்கும் எதிர்பார்க்கப்பட்ட அளவில் அதிக மழை வர வாய்ப்பில்லை என்பதனால இரவு 8:30 மணி வாக்கில் அந்த முன்னறிவிப்பை திரும்ப பெற்றாங்க. சிவப்பு நிற அறிவிப்பானது நாகைக்கும் மயிலாடுதுறைக்கும் திரும்ப பெறப்பட்டது. இந்த சூழலில் மீண்டும் அதனுடைய நகர்வு தமிழகத்தை நோக்கி இருக்கும் என்ற எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதிலும் ஒரு மாற்றம் இருந்தது. அதாவது குறிப்பாக இந்த புயலாக உருப்பெற்றதுக்கு பிறகும் அது பல போக்குகளை காட்டியிருக்கிறது. அதில் துல்லியமாக கணிப்பதில் இந்திய வானிலை ஆய்வு மையத்திற்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்தது. குறிப்பாக இதனுடைய நகர்வை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இதனுடைய நகர்வு 29 நமக்கு கொடுக்கப்பட்ட, அதாவது வானிலை ஆய்வு மையம் கணிக்கப்பட்டது அடிப்படையில் இது நேராக புதுவைக்கு அதோடைய மத்திய பகுதி இருக்கும். இது நேராக இந்த இடத்துல நமக்கு 29 கொடுக்கப்பட்ட தரவுப்படி மாமல்லபுரத்துக்கும் காரைக்காலுக்கும் இடையே புதுவைக்கு அருகே கரையை கடக்கும் என்பது தான் வானிலை ஆய்வு மையம் கொடுத்த நமக்கான தகவல்.
இந்த அடிப்படையில் தான் வானிலை ஆய்வு மையம் முன்னறிவிப்புகளை வெளியிட்டிருந்தது. இதனால் நமக்கு பெரிய அளவில் மழை வரும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நமக்கு மழையுடைய வாய்ப்பு பெரிய அளவில் இல்லை. அதற்கு காரணம் 29ஆம் தேதி அது இந்த திசையிலிருந்து இப்படி நகர்வதற்கு முன்பாக அந்த காற்றினுடைய வேகங்கள் நமக்கு இந்த வாக்கில் இருந்ததுனால நமக்கு மலை மேகங்கள் பெரிய அளவில் வரவே இல்லை. சென்னைக்கு அதனுடைய மலை மேகங்கள் இல்லாது கடல் பரப்பிலேயே தான் அந்த காற்று மற்றும் அதனால் ஏற்பட்ட மலை மேகங்களும் சூழ்ந்திருந்தது. இதன் காரணமாக நமக்கு மழை பெரிய அளவில் இல்லாத ஒரு நிலை இருந்தது. நாம் மழை எதிர்பார்த்ததெல்லாம் இந்த பகுதிக்குள்ளாகவே கொட்டி தீர்த்திருந்தது. இப்போது நமக்கு மழைக்கான வாய்ப்பு இதனால் இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு வந்த பிறகு மீண்டும் இந்த புயல் ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகப்பட்டது. சமூக வலைதளங்களிலிருந்து வானிலை கணிப்பாளர்கள் உட்பட இந்த புயலுடைய கணிப்பு கூறிய அனைவருமே விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படக்கூடிய நிலையில் சமூக வலைதளங்களில் பேசப்பட்டாங்க. ஆனால் இந்த புயலால் தற்பொழுது இன்று காலை 30ஆம் தேதி காலையில் பெரிய அளவில் மழையுடைய வாய்ப்பு ஏற்பட்டு தமிழ்நாட்டில் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை கொட்டி தீர்த்திருக்கிறது. கடும் சூறாவளி காற்று வடகடலோர மாவட்டங்கள் மீது வீசி வருகிறது. இது எப்படி சாத்தியமானது என்றால் இதிலும் ஒரு ட்விஸ்ட்டை இந்த புயல் வைத்திருக்கிறது. இந்த புயல் உருவானதற்கு முன்பிருந்தே ஒரு சவாலான ஒரு கணிப்புக்கு உட்படுத்தப்பட்டது. இது தொடர்ந்து ஒரு வித்தியாசமானது என்பதையும் வானிலை ஆய்வு மையமே விமர்சித்த அளவுக்கு இந்த ஆழ்ந்த காற்றல் தாழ்வு மண்டலமாக இருந்தபோது நமக்கு போக்குகளை காட்டியது. அதன் பின்னர் இதனுடைய நகர்வில் பெரிய அளவில் மாற்றமானது மீண்டும் ஏற்பட்டது. 29ஆம் தேதியில் அது நகரக்கூடிய திசையாக இது கணிக்கப்பட்ட நேரத்தில் அது நேற்றைய தினம் வடமேற்கு திசையில் நகர்ந்திருக்கணும். ஆனால் அது நகர்ந்தது நமக்கு இன்னும் துல்லியமாக சொல்ல வேண்டுமென்றால் அது நகர வேண்டிய திசை இந்த திசையில் நகர்ந்திருக்கணும். ஆனால் அது நகர்ந்தது மாறாக வடமேற்கு திசையில் இந்த மாதிரி நகர்ந்து விட்டது. நேற்று இரவில் ஒரு 6 மணி நேரத்திற்கு அதனுடைய நகர்வு என்பது வடமேற்கு திசையில் இருந்தது. இதனால் வானிலை ஆய்வு கணித்ததை விட இது நகர்ந்த திசை வேறு அளவுக்கு சென்று விட்டது. இப்போ இந்த சூழலில் இது என்ன மாற்றங்களை ஏற்படுத்தியது என்பது தான் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. நம்ம இப்போது இந்த புயலுடைய நகர்வை பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் இந்த புயல் 29ஆம் தேதி இந்த இடத்துல இருந்து 30ஆம் தேதிக்கு இந்த இடத்துல நகர்ந்து விட்டது. இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமென்றால் இது இந்த இடத்துக்கு நகர்ந்த பிறகு அதிலிருந்து மீண்டும் ஒரு டைவர்ஷன் எடுத்து நேராக மீண்டும் புதுவைக்கு தான் வருவேன் அப்படின்னு அது புதுவைக்கு வந்ததை நம்ம பார்த்தோம். இப்போ இந்த புயலுடைய நிலை இறுதி கட்டத்தில் அது வந்து இந்த இடம் நமக்கு தெரிந்திருந்தது. நேராக அது நமக்கு புதுவைக்கு தான் மீண்டும் செல்வேன் என்ற ஒரு நிலைக்கு இந்த புயல் வந்து மீண்டும் ஒரு தீர்க்கமான திசையை தீர்மானித்து விட்டது.